மூத்த பத்திரிகையாளர் பிரியன். வணக்கம். இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி. அன்புமணி மீது ராமதாஸ் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக கடந்த 2024 புதுச்சேரியில் நடைபெற்ற அந்த பொதுக்கூட்டத்தில் அன்புமணி மேடை நாகரிகம் இல்லாமல் நடந்து கொண்டதாக ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். அது பற்றிய மேலும் விவரம். டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்குமான அந்த மோதல் அங்கதான் ஆரம்பிச்சது ஆக்சுவலா. ஸோ அது அதை தான் குறிப்பிட்டிருக்காரு இன்னைக்கு ராமதாஸ். அதுல இருந்தா முகுந்தனை இளைஞரணியோட தலைவராக நியமிக்கும் பொழுது தான் அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு வருது. ஸோ நான் தான் இந்த கட்சியோட நிறுவனர் அவர் மேடையிலேயே சொல்றார். இப்போ அதுக்கப்புறம் பல விஷயங்கள் நடந்திருக்கு. மாநாடு நடத்தினாங்க, மாநாடை வெற்றிகரமாக நடத்தினாங்க, 2 பேரும் சேர்ந்த மாதிரி தான் இருந்தாங்க. ஆனால் மாநாடு நடத்தினதுக்காக அன்புமணிக்கு எந்த விதமான ஒரு பாராட்டையும் ராமதாஸ் அவர்கள் தெரிவிக்கல. சமீபத்தில் தருமபுரியில் இருந்த ஒரு கூட்டத்தில் நான் என்ன தப்பு பண்ணினேன், 1 மாசமா எனக்கு தூக்கமும் இல்லை, ஒன்றும் இல்லை, நான் கட்சிக்காக பாடுபட்டு இருக்கேன், நான் மாநாடு வெற்றிகரமாக நடத்துறதுக்காக பாடுபட்டேன்னு அன்புமணி ஒரு பக்கம் அவருடைய வேதனைகளை வெளிப்படுத்தினார். அப்புறம் ராமதாஸ் தைலாபுரத்தில் தொடர்ந்து பல கூட்டங்கள் நடத்தினார். பாமகவோட மாவட்ட செயலாளர்லாம் கூப்பிட்டாரு. அதில் எதிர்பார்த்தபடி மாவட்ட செயலாளர் வரல. இப்போ வன்னியர் சங்க நிர்வாகிகளை கூப்பிட்டு பேசினார். அதுலேயும் பாதி பேர் தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் தொழிற்சங்க நிர்வாகிகள், இப்படி ஒவ்வொரு தரப்பையும் கூப்பிட்டு அவர் பேசியிருந்தார். பேசி அவங்களுக்கெல்லாம் இந்த கட்சிக்குள்ளே நடக்கிற விஷயங்கள்லாம் அவர்கிட்ட சொல்லி எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும் போன்ற பல விஷயங்களை சொன்னாரே தவிர அன்புமணி கூட ஒரு சமாதானத்தை ரீச் ஆகிட்டாரான்னா அதற்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. பட் ஜி.கே. மணி போன்றவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, கூடிய விரைவில் டாக்டர் ராமதாஸ் அவர்களும் அன்புமணி அவர்களும் சந்திப்பாங்க, பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும் சொன்னாங்க. பட் இன்னைக்கு ராமதாஸ் அவர்கள் விட்டு அறிக்கையிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை இன்னும் தீரலை, அது இன்னும் புகஞ்சிலே தான் இருக்கு, அது நீர் பூத்த நெருப்பாகத்தான் இது இருக்கிறது என்பது நமக்கு தெரிகிறது. ஆனால் இந்த நிலைமை கட்சிக்குள்ள ஒரு பெரிய ஒரு அதிருப்தியை தோற்றுவிச்சிருக்கு. இந்த 2 பேருக்குள்ள நடக்கிற அந்த விஷயம் இருக்கு இல்லையா. இன்னைக்கு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வருத்தப்படுறாரு. நான் மேடையில சொன்னப்போ மேடையில அவரே எதிர்த்து பேசினாரு. பொதுவெளியில இந்த விஷயத்தை அவர் தான் முதல்ல கொண்டு வந்தாரு, அன்புமணி தான் கொண்டு வந்தார் சொல்றார். அப்படி சொல்ற டாக்டர் ராமதாஸ் இந்த கட்சிக்காக பாடுபட்டு 45 வருஷத்துல கட்சியை நிலைநிறுத்தியிருக்கார். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அன்புமணி தலைவராக இருக்கார். இந்த விஷயங்களை ஃபைனலைஸ் பண்ணதுக்கு முன்னாடி அவர் அன்புமணி அவரும் கலந்து பேசி அங்க அவங்களுக்குள்ளேயே பேசி தீர்த்து கொண்டு வெளியில பொதுவெளியில சொல்லியிருக்கலாம். பொதுவெளியில நேரடியா டாக்டர் ராமதாஸ் அனௌன்ஸ் பண்ணும்போது தான் அன்புமணி ரியாக்ட் பண்றார். ஸோ முதல் கல்ல வீசி இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தான். அது அவர் என்ன சொல்றாரு, நான் நிறுவனர், எனக்கு எல்லா விதமான உரிமைகளும் இருக்குன்னு சொல்றாரு. இவர் என்ன சொல்றாரு, தலைவராக இருக்கிறதுனால எனக்கும் சில உரிமைகள் இருக்கு, நானும் கேள்வி கேட்கக்கூடிய நிலையில தான் இருக்கேன்னு இவர் சொல்றாரு. ஸோ இந்த பிரச்சனை ஒரு அப்பா மகனுக்குள்ள இருக்கிற போட்டின்றது ஒரு அதிகார போட்டி, ஒரு ஈகோ போட்டியா மாநிலத்தை நம்ம பார்க்குறோம் நம்ம. ஸோ இது எந்த சூழலில் போய் முடியும் தெரியாது. அதுவும் தேர்தல் நெருங்கி கொண்டு வர இந்த சூழலில் பாமக யாரோட கூட்டணி அமைப்பாங்க என்ன ஏதுன்றது தெரியாத சூழலில் அந்த கட்சி தொண்டர்கள் ரொம்பவே குழம்பி போயிருக்கிறார்கள். எந்த பக்கம் நம்ம சைடு இருப்பது, கட்சி உடைஞ்சு போனால் நம்ம எந்த பக்கம் போகிறது போன்ற பல விஷயங்கள் அவங்கள கலக்கி கொண்டிருக்கிறது அல்லது குழப்பி கொண்டிருக்கிறது. ஸோ இந்த சூழல் எப்படியே வளர்ந்ததுன்னா வரப்போகிற தேர்தலில் பாமக கடுமையான பின்னடைவை சந்திக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஸோ இதை எவ்வளவு கூடிய விரைவில் அவங்க தந்தையும் மகளும் சரி செய்கிறார்கள் என்பது அவர்கள் கட்சியோட நலன் சம்பந்தப்பட்ட விஷயம். அது குடும்ப நலன் ஒரு பக்கம் இருந்தால் கூட கட்சி நலன், குடும்ப நலன் மகளுடைய மகனை அவர் முன்னாடி கொண்டு வரணும்னு பார்க்குறாரு. அதற்கு அன்புமணி எதிர்ப்பு தெரிவிக்கிறார். இது குடும்பத்துக்குள்ளே பேசி தீர்க்க வேண்டிய விஷயம். இதை கட்சிக்குள்ள கட்சியை பிளவுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அன்புமணியை தலைவராக அறிவித்த பிறகு அவருக்கு ஒரு சுதந்திரம் கொடுத்து செயல்படுத்துற அளவுக்கு சுதந்திரம் கொடுக்க வேண்டிய அவசியம் டாக்டர் ராமதாஸ் இருக்கு. அதை அவர் என்னைக்கு கொடுக்குறாரோ அன்னைக்கு தான் கட்சி மறுபடியும் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து சுமூகமா வரும் என்பது என்னுடைய கருத்து. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி பிரியன்.